சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு ப்ரீஜிகே விலாக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மசனக்குடிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆன் த வேல இருக்கோம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டு வந்தோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம எலிஃபேண்ட் கேப் முதுமலையில் இருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் போய் நல்லா பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ஃபீடிங் எல்லாம் எலிஃபேண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். வரும்போதே ரொம்ப இருட்டிடுச்சு, டார்க் ஆனதுனால இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மாதிரி ஆகுது. அண்ட் நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். அண்ட் ஒரு டீ ஷாப் இருந்தது, அங்கே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம், பஜ்ஜி அது நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கே டீ ஷாப் ஓனர்கிட்ட பேசும்போது தாங்க நமக்கு ஒன்று விஷயம் தெரிஞ்சுது. வாங்க அதை நம்ம பார்க்கலாம். லேடி ஒரு ஜென்ஸ் ஆதிவாசிங்க மாடு மேய்க்க போய் 3 வருஷம் முன்னாடி காலி கவர்மெண்ட் நஷ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ ஷாப் ஓனர்கிட்டே நம்ம நியர்பை எந்த ரூம்ஸ் நல்லாயிருக்கும், இங்கே ஸ்டே பண்ணலாமான்னு கேட்டுட்டு மசனக்குடியில் தான் நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் தான் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஊட்டிக்கு எப்படி போயிருந்தோம், வேனில் தானே, அந்த வேன் வந்துடும் நம்மளை பிக் பண்ணுறதுக்கு. நம்ம அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கே போக போகிறோம்னா சென்னை தான் ரிட்டர்ன் ஜர்னி போக போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வேன் வந்துடும். ஸோ இன்றைக்கி 1 day ஸ்டே பண்ண போகிறோம் நைட். அண்ட் மார்னிங் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் நியர்பை அவைலபிள் கேட்டிருந்தோம் இல்லையா, அவர் வந்து ஒரு 2-3 ஹோட்டல் சொல்லியிருக்காரு, ரிசார்ட் மாதிரி நியர்பை ஸ்டே பண்ணுற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்குமா, பட் எங்களுக்கு இப்போ டார்க்காக இருக்குது, எப்படி இருக்க போகுது வியூலாம் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மசனக்குடியில் இருக்கக்கூடிய ரூம் பார்த்தீங்கன்னா ரிவர் வேலி ரிசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் அதுதான். நைட் நாங்கள் வரும்போது செம்ம டார்க், அதனால வந்து எதுவுமே தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கசின்ஸோடு இங்கே வந்து ரீச் ஆகும்போது ரொம்ப டார்க்காக இருந்தது, எதுவுமே தெரியல. ரிசப்ஷன் மட்டும் தான் இருந்தது. பட் ரிசப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நேரோ பார்த்து நம்ம ரோட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோன்னா தான் நமக்கு இந்த காட்டேஜ் இருக்கிறதெல்லாம் நமக்கு இங்கே தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. அண்ட் குரங்குகள் அதிகமாக இங்கே இருக்குமா. ஸோ வந்து பால்கனி டோர்ஸ்லாம் நம்ம ஷட் பண்ணி தான் வைக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் மிட் நைட்லலாம் கூட நம்ம வந்து அது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா டோர்ஸுமே ஷட் பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் நைட் தூங்கினும் போது மேலே அந்த ஷெட்டு மாதிரி தானே, அந்த ஷீட் மாதிரி தானே இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா குரங்குங்க குதிக்கிறது அது எல்லாமே நமக்கு பயங்கரமாக நாய்ஸியாக தான் இருந்தது நைட்டு. அண்ட் நைட் நமக்கு எந்த வியூவுமே தெரியல. பட் ஸோ நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், நான், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னால் அங்கே வந்து நமக்கு குக் பண்ணி தந்துடுவாங்க. மார்னிங்க்கும் நம்ம என்ன குக் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க வந்து ப்ரையராக நம்ம சொன்னால் தான் நமக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும், அதை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வியூவே அப்போ தான் தெரிஞ்சது, நைட் எங்களுக்கு தெரியல இல்லையா. நல்ல ரிவர் சவுண்டு மட்டும் நமக்கு கேட்டிருந்தது, ஏதோ பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோம், பட் இவ்வளோ கிட்ட இருக்கும் நமக்கு தெரியாது. ரிவர் வியூவோட ரொம்ப அழகாக மவுண்டெயின்ஸோட ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி இருக்கவங்களே நாங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபேமிலி கிட்ட நாங்கள் இப்போ நாங்கள் தங்கியிருக்கோம். அண்ட் எங்கள் காசு மட்டும்தான் இங்கே இருக்குது. மார்னிங் நாங்கள் கிளம்பும் போது தான் இன்னும் சில ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே ப்ரைவசியாக ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப விளையாடுறதுக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் பற்றி சொல்லணுன்னா சொல்லவே வேண்டாம், நமக்கு நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வரலாம். ஸோ இங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூம்ஸ் பற்றி சொல்லணுன்னா கிரவுண்ட்லேயும் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ் இருக்குது. பட் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருந்தோம் எங்கள் காட்டேஜில். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ரூம்ஸ் இருக்கும், எல்லாமே கிங் சைஸ் பெட் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டே வந்து நல்லாவே இருந்தது. வித் 2 bathrooms நமக்கு இருக்கும் அட்டாச்சாக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செப்பரேட்டாகவும் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க காமன் மாதிரி. அண்ட் ஸ்டே பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
ஆக்சுவலி மசனக்குடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இங்கேயும் நமக்கு நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, சைட் சீயிங் பிளேசஸ் நம்ம போகலாம். பட் எங்களுக்கு இங்கே ஆக்சுவலி பிளான் இல்லை, நாங்கள் ஒரு சடனாக தான் வந்திருந்தோம். பட் இங்கே நல்லாவே இருந்துச்சு. ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை இங்கே அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பிளேஸ் தான். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமா தான் இங்கே இருக்குது. ஸோ நைட்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது சில்லி சிக்கன், பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொட்டி நான் மாதிரி கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே வந்தது. அப்புறம் கிட்ஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டோம். அதையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். பட் எங்கே போச்சு மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நாங்கள் சாப்பிட்ருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு பால்கனியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஜில்லு ஜில்லு, நல்ல கிளைமேட், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே சாப்பிட்டுட்டு பிளேட்ஸ்லாம் நாங்கள் பால்கனிலே வச்சுட்டோங்க. என்னாச்சுன்னா மார்னிங் வந்து குரங்குங்க இங்கே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா இங்கே பால்கனி உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஃபுல்லாக குரங்குங்க வந்துருச்சு. அண்ட் பிளேட்ஸ் எல்லாம் அது மார்னிங் வந்து தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அது இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்புறம் அதை எடுத்து வச்சிட்டோம். அண்ட் ஹோட்டல்லேருந்து அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே பிளேட்ஸ் எல்லாம் உடனே நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் கொடுத்து விட்டுருங்க, குரங்குங்க அப்படி தான் பண்ணோம், நீங்கள் அங்கே வைக்காதீங்க அப்படி சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே கொடுத்து விட்டுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா குரங்குங்க வந்து கிளிப்பெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் அங்கே வெளியில் வச்சுருக்கு, ஜாஸ்தியாகவே அங்கே இருந்தது. அண்ட் இப்போ நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம் பார்க்கலாம். ரூம் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ நாங்கள் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தராக எழுந்து இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். வேன் வரப்போது கால் பண்ணிட்டாங்க. ஸோ 1.5 ஹவர்ஸில் இப்போ நாங்கள் தங்கியிருக்க மசனக்குடி ரூமுக்கு வந்துடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே கிளம்பி ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். சரி வாங்க அப்படியே ரூமை ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறோம், பார்க்கலாம். ஸோ வேன் வந்தாச்சு. நம்மளோட சென்னை ஜேர்னிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மசனக்குடியிலேருந்து நம்ம போகிற வழியிலே திரும்பி நிறைய எலிஃபேண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே தான் அங்கே போனோம். சரி வாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அங்கே சாப்பிடல, போகிற வழியில் தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் கிளம்பிட்டோம் மசனக்குடியிலேருந்து. பிகாஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேன் வந்துருச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆன் த வேல தான் சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் ஹோட்டல் தான் வந்தாச்சு, இங்கே சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா என் பையன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான். அப்போ வந்து இல்லைப்பா, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செஞ்சு தரேன்னு அந்த ஹோட்டலில் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இவன் வந்து முட்டை தோசை கேட்டிருந்தான், அதனால இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸ் சைட் சீயிங் பிளேஸ்க்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம்.
அண்ட் சொல்லணும்னா இப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே என் பையன் அவன் மொபைல் எடுத்ததாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் ஹேர் பின் பென்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ எங்களுக்குலாம் ஒரு மாதிரி கேராக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேன்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம், நானும் சிஸ்டர் எங்கள் அம்மாலாம் அப்படியே இருந்துட்டோம். எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என் பையன்லாம் வந்து போனாங்க, இங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரி பாருங்கள். ஸோ நம்ம இன்னும் ஊட்டியில் தான் இருக்கோம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா இப்போ 12-10 மாதிரி ஆகுது. நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு மாதிரி கேராக இருந்தது அண்ட் ட்ராவல் பண்ணதும் ஒரு மாதிரி இருந்ததுனால நல்லா லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டோம். மற்றவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க, நாங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் சரி ரெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா வேனில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஊட்டி மலை நம்ம இறங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடியது குன்னூர் மார்க்கெட் பிளேஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். என்னென்னா நம்ம டீ தூள், அப்புறம் வந்து காஃபி, ஸ்பைசஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போகலான்ற ஒரு பிளான் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே டிரைவர் கிட்ட சொன்னதுனால நம்ம இங்கே வந்து வாங்கியாச்சு. ப்ளஸ் இங்கே யூக்கலிப்டஸ் ஆயில் என்னென்னலாம் வாங்கணும்னு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டோங்க. அண்ட் நாங்கள் ஏற்கனவே லஞ்ச் நாங்கள் சில பேர் சாப்பிடல, ஒரு மாதிரி இருந்தது இந்த ட்ராவல்லன்னு சொல்லி வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்தது. அதனால் இங்கே தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் காட்டியிருந்தோம் இல்லையா பேக்கரி, அங்கே தான் நாங்கள் வந்து பஃப் அப்புறம் வந்து டீ காஃபிலாம் குடிக்கலாம்னு நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் அவினாசி ரோடெலாம் எடுத்து தான் நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருந்தோம். வந்து அதே சேம் ரூட்டில் தான் நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். அங்கே நாங்கள் திரும்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அது ஒரு 6 o'clock மாதிரி திரும்பி டீ காஃபி குடிச்சிட்டு திரும்பி ட்ராவலை கன்டினியூ பண்ணோம். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 10 o'clock தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோங்க. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கசின்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான்வெஜ் தான் நாங்கள் சாப்பிடணும், வெஜ் ஹோட்டல் வேண்டாம். நாங்கள் கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக தேடி போய் பார்த்து அதுக்கப்புறம் நான் ஹோட்டல் ஒன்று டிரைவர் கிட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு செட்டிநாடு ஹோட்டல் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஃபுட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் இட்லி, கறி குழம்பு, அதுக்கு அவங்க வந்து தொட்டுக்கு ஒரு சிக்கன் கிரேவி கூட தந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா எல்லாமே ரொம்பவே யம்மியாக இருந்தது. ஸோ நல்லா தூங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் பொண்ணு வீட்டுக்கிட்ட தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எல்லோரும் இங்கே இறங்கிட்டாங்க. எங்களது தான் ஃபஸ்ட்டு பிக்கப் அண்ட் இப்போது எங்களது தான் லாஸ்ட்டு ட்ராப். அதனால எல்லோரும் இங்கே நம்ம விட்டுட்டு திரும்பி இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க போகலாம். அண்ட் செம்ம தூக்கங்க, செம்ம டயர்டும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு 3:20 ஆச்சு இப்போ டைம். நம்ம வீட்டுக்கு இன்னும் 5 minutes ரீச் ஆக போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் கசன் வெட்டிங் சீரீஸில் எல்லா எபிசோட்ஸும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் ரீச் ஆன அப்புறம் பரிசம் போடுற ஃபங்க்ஷன், வெட்டிங், அதுக்கப்புறம் சைட் சீயிங், முதுமலை, மசனக்குடி எல்லாமே நம்ம கவர் பண்ணி எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ப்ரீ ஜேகே வீலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.